السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وصحبه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اللهم إني أسألك خيرها وخير ما أرسلت إليه وأعوذ بك من شرها وشر ما أرسلت إليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் தொட்டு துவங்குகிறேன். அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நின்று நிலவட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் நிறைவான ஆரோக்கியத்தையும் நீண்ட வாழ்வையும் கைகால் சுகத்தையும் மருத்துவமனையினுடைய எல்லா விதமான துன்பதுயரங்களையும் பெரும் செலவுகளையும் விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்ப மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள், இடர்கள், பேரிடர்கள், திடீரென்று சம்பவிக்கக்கூடிய மரணங்கள், இதை அனைத்தையும் விட்டு நம் எல்லோரையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரவுதாவையும் மீண்டும் மீண்டும் தரிசிக்கின்ற ஒப்பற்ற பாக்கியத்தை ஹஜ்ஜின் வழியாக, உம்ராவின் வழியாக, ஜியாராவின் வழியாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பானாக. உலகத்திலிருந்து நான் பிரியும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மையும் நம்மை பெற்றவர்களையும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்களையும் நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, அல் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களின் சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும் என்று பேசுகிறான். சிந்தனை ரீதியாக ஒருமுகப்படுத்தப்பட்டு தொலைநோக்கு பார்வையோடு, ஆய்வு கண்ணோட்டத்தோடு ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டு உரையாக, வழிகாட்டும் ஒளிவிளக்காக இருக்கிறது அல் குர்ஆன். அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள்: அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அந்த இறை நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹுவை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும், அவர்கள் ஒருக்கணித்து படித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலும் இறைவனை நினைவு கூறுகிறார்கள். இறை சிந்தனையை விட்டு அவர்கள் நகர்ந்து இல்லை என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான்: வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த். வான பூமியினுடைய ரகசியங்களை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அல்லாஹுவே, நீ இதில் எதையும் வீணாக படைக்கவில்லை. சுபஹானக், நீ மிக தூய்மையானவன். வகினா அதாபன்னார், நரகத்தினுடைய கொடிய நெருப்பிலிருந்து எங்களை காத்துவிடு என்று சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு உண்மையான இறை விசுவாசி வானத்தையும் பூமியையும் மலைகளையும் கடலையும் உலகத்தினுடைய இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய கோள்களையும் இதையெல்லாம் வெறுமென்ன பார்த்துவிட்டு கடக்க மாட்டார். அதன் ஊடாக, அதன் வழியாக வல்லமை பொருந்திய அல்லாஹுவின் ஆற்றலை உணருவார். அல்லாஹுவிற்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது என்பதை அவர் உள்வாங்குவார் என்று சிந்தனை வயப்பட்டவராக மூமின் இருப்பார் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகிறான். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே சிந்தனைக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் ஆகிவிட்டது என்பது போன்று உண்டான தோற்றம் நிலவுகிறது. யாரோ சிந்தித்ததை, யாரோ நினைத்ததை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றுகிற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறது. கொஞ்சம் உங்களுடைய அறிவு கண்ணை
அகல விரிந்து பாருங்கள், உலகத்தினுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய அத்தாட்சிகளை காணுங்கள். திருக்குரானை நீங்கள் திருப்பி பார்த்தீர்கள் என்றால் பல இடங்களில் சொல்கிறான், இன்னஃபி தாலிகல் ஆயா, இதில் எக்கச்சக்கமான அத்தாட்சிகள் இருக்கிறது. லிகௌமி யததக்கரூன் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, இதிலே படிப்பினை வரக்கூடியவர்களுக்கு நிறைய அத்தாட்சி இருக்குது, நிறைய பாடங்கள் இருக்கிறது என்று சொல்கிறான். நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இல்லை என்றால் உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டா கிடக்கிறது என்று ஒரு இடத்திலே கேட்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை அவர்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களிலே என்ன பூட்டுகள் தொங்கப்படுகிறதா, தொங்கவிடப்பட்டிருக்கிறதா? அன்பர்களே, நாம் பல இடங்களில் சொல்வதுண்டு, குர்ஆன் என்பது சம்பிரதாய வேதம் அல்ல, ஏதோ சில காலங்களில் சீசனுக்காக வேண்டி எடுக்கக்கூடிய புத்தகம் அல்ல, அல்லது சம்பிரதாயத்திற்கு இது படித்தாக வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் கொடுத்தாக வேண்டும், இதோடு முடிந்து போனது என்று முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்தோடு தொடர்பு படுத்தி அது என்ன சொல்ல வருகிறது என்பதை உள்வாங்கி அதை செரித்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு கொடுக்க வேண்டிய அதி அற்புதமான தகவல்களை தாங்கியிருக்கக்கூடிய வேதம் அல் குர்ஆன் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே நவீன விஞ்ஞானங்கள் வளர்ந்து நிற்கிறது. கருவிகள், ஆய்வுகள், தொழில்நுட்பங்கள் வளர்ச்சியின் உச்சத்திற்கு மனிதன் நகர்ந்திருக்கிறான். கற்பனை கூட பார்க்க முடியாத, கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயங்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால், அல்லது வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால், கற்பனையில் கூட எட்டாத விஷயங்கள் இன்றைக்கு சாத்தியப்பட்டிருக்கிறது. வளர்ச்சியின் முகமாக, நவீன கருவிகளின் ஊடாக. நினச்சி பார்த்துருக்கோமா? திரையை தட்டினால் உலகம் தெரியும் என்று. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அது எப்படி ஒயர் இல்லாமல் பேச முடியும் என்றெல்லாம் பேசிய காலம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு சர்வசாதாரணமாக உலகத்தை நம்முடைய கையடக்கத்திலே நாம் தட்டினால் எல்லாம் தெரிகிறது. அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஸ்க்ரோல் செய்தால், கொஞ்சம் தள்ளிவிட்டால் பல விஷயங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. கருவிகள், பொருட்கள், தகவல் பரிமாற்றங்கள், எங்கே இருந்தாலும் ஒருவரோடு நாம் தகவலை தொடர்பு கொள்ள முடியும். தொழிலினுடைய நுட்பங்கள், தொழில்நுட்பத்தினுடைய கருவிகள். அதே போன்று ஒரு விஷயத்தை சேகரிப்பதற்காக வேண்டி நாம் பெரிய முயற்சிகள் எல்லாம் எடுக்க தேவையில்லை. நாம் நம்முடைய ஊரிலே, நம்முடைய வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஐரோப்பியாவிலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு துணை கண்டத்திலே ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய லைப்ரரியிலே என்ன புக் இருக்கிறது என்பதை இங்கிருந்து நம்மால் ரெஃபர் பண்ண முடியும். அங்கே இருக்கக்கூடிய காரியத்தை இங்கிருந்து நம்மால் பார்க்க முடியும். இதுவெல்லாம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பலன்கள். அன்பர்களே, திருக்குரானும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவியலுக்கும் சிந்தனைக்கும் எதிரானது அல்ல. சொல்லப்போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் சிந்தனை செய்வதை குறித்து, அறிவியல் குறித்து ஆய்வு செய்வதை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். 2 வார்த்தை தமிழில் சொல்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். ஒன்று விஞ்ஞானம், இன்னொன்று மெஞ்ஞானம். அல்லாஹ்வை, அவனுடைய உள்ளமையை, அவனுடைய ஆற்றலை விளங்கி அவனின் பக்கம் நெருங்குவதற்கான வழி மெஞ்ஞானம் சொல்லுகிறது. விஞ்ஞானம் உலகத்தினுடைய கருவிகளை வைத்து, சாதனங்களை வைத்து, புது புது கண்டுபிடிப்புகளின் வழியாக பல்வேறு விதமான நவீனங்களை உலகத்திற்கு இறக்குமதி செய்து கொண்டே பல மனித ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை காட்டக்கூடிய வழியை தருகிறது விஞ்ஞானம். 2 குறித்தும் இஸ்லாம் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறது. இது ஒரு மழைக்காலம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானிலையை பற்றி தெளிவாக பேசினார்கள். இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை என்றால் நமக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் பல வானிலை தகவல்கள் பொய்ப்பித்து போவதை பார்க்கிறோம். இங்கெல்லாம் இதனுடைய பாதிப்பே கிடையாது, டிட்டுவா வேற எங்கேயோ திரும்பி போகுது என்று காலையில் நம்முடைய பிள்ளைகளை கிளப்பி பள்ளிக்கூடங்களுக்கு சென்று விட்டுவிட்டு வந்தால் அடிக்கே அடி, சரியான அடி, கடுமையான மழைப்பொழிவு. அடுத்த சில நாட்களில் விடுமுறை, அடுத்த சில நாட்களிலே எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலிலே வேறு எங்கேயோ திசை திரும்பி மழையினுடைய சிறு சிறு தூறல்களோடு அது நின்று போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானிலையை குறித்து தரவாக பேசினார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க,
இன்னைக்கு தரை காற்று பலமாக அடிக்கும், கடுமையாக தரை காற்று வீசும். எனவே நீங்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். இன்னைக்கு சூழலை பார்த்தா, இந்த வானிலையினுடைய போக்கை பார்த்தால் கடுமையான காற்று வீசுவதை போன்று தெரியுது. அதனால் யாரும் வெளியே வராதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருந்துக்குங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுநாள் காலை விடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி கடுமையான காற்று, 2 பேரை காணோம்னாங்க. 2 பேரும் ஆளையே காணோம்னாங்க. என்னன்னு விசாரித்து பார்த்தா, ஒருவர் தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே வந்தார், முகங்குப்புற கீழே தள்ளப்பட்டு ஒரு குழியிலே கிடந்தார். இன்னொருவர் ஜபலே தை என்று சொல்கிறார்கள், இன்னைக்கும் சவுதியிலே ரியாத் என்ற பகுதியிலே இந்த இடம் இருக்கிறது. தன்னுடைய தொலைந்து போன ஒட்டகத்தை தேடுவதற்காக வேண்டி போனாராம். கொஞ்ச நேரம் தேடிட்டு வரலாமா, எங்கே போச்சுன்னு தெரியலையே என்று. அந்த நேரம் பார்த்து பெருமானார் சொன்ன அந்த காற்று வீசுகிற நேரம் வந்தது. வீசியது தூக்கி அவரை போட்டுவிட்டது. அவர் காணா போய்விட்டால். கடைசியிலே தேடி கண்டுபிடித்து தான் அவரை பிடிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்றைக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய விஷயங்களும் கூட கருவிகளை வைத்து ஆய்வு செய்து, சேட்டிலைட்டை வைத்து ஆய்வு செய்து சொல்லக்கூடிய விஷயங்களும் கூட கணிப்பு தப்பி போகிறது, திசை மாறி போகிறது. எங்கோ தாக்க வந்த விஷயம் வேறு எங்கோ நாடு கடந்து தாக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வானிலை குறித்து உண்டான பார்வை, காற்று அடிக்கும் திசையை வைத்து அவர்கள் கணித்த அந்த கணிப்பு, இதுவெல்லாம் உண்மையாக இருந்தது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காற்று கடுமையாக வீசும் நேரத்திலே இப்படி துஆ செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா உர்சிலத் இலை. யா அல்லாஹ், இந்த காற்றின் மூலமாக நான் நலவை கேட்கிறேன், இதிலிருந்து எந்த சேதாரங்களும் பாதிப்பும் எங்களுக்கு ஏற்பட்டக்கூடாது. வ அஊது பிக்க மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா உர்சிலத் இலை. இறைவா, இந்த காற்றின் வழியாக அல்லது இந்த காற்று வீசியதற்கு பிறகு ஏற்படக்கூடிய பெருங்கொண்ட நஷ்டத்தை விட்டு உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். பெருமானாரின் வானிலை பார்வை எவ்வளவு தீர்க்க தரிசனமாக துல்லியமாக இருந்தது என்பதற்கு நாம் இது ஒரு உதாரணமாக வைத்துக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே வந்திருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பைனமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் எங்களுக்கு மத்தியிலே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வெயிலிலே நின்று கொண்டிருந்தார். கடுமையான சூடு காலம், வெக்கையாக இருக்குது, கடும் வெயில் அடிக்குது. அந்த வெயிலில் நிற்கிறாரு. அவருக்கு பேர் அபு இஸ்ராயில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவர் ஏன் நிற்கிறாரு வெயில்லன்னு கேட்டாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நதர ஐ யகூம ஃபி ஷம்ஸி வலா யகுஉத வலா யஸ்ததில்ல வலா யதகல்லம. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வெயிலில் நிற்கணும்னு அவர் நேர்ச்சி பண்ணியிருக்காராமா, வெயிலில் நிற்கணும்னு நேர்ச்சி பண்ணியிருக்காராமா, உட்காரவே மாட்டாராமா, நிழலுக்கு வரவே மாட்டாராமா, யார்கிட்டையும் பேச மாட்டாராமா, இப்படி அவர் நேர்ச்சை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முருஹு, அவர்கிட்ட சொல்லுங்க, யார்கிட்டையெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிலாம் நீங்கள் யாரும் நேர்ச்சை பண்ணக்கூடாது. நான் உன் கூட பேச மாட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் விரதம், நான் உன் கூட பேச மாட்டேன் என்று பேச்சை முறித்தெல்லாம் நீங்கள் நேர்ச்சை செய்யக்கூடாது. அதே போல் நிழலுக்கு வரமாட்டேன், வெயிலில் தான் நிற்க போகிறேன், இது என்ன நேர்ச்சை இது? அதெல்லாம் முறிக்க சொல்லுங்கள், அவரை முதல்ல நிழலில் உட்கார சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. புகாரி ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அன்பர்களே, இந்த ஹதீஸை வைத்து இன்றைக்கு நவீன ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். அதிகப்படியான வெயிலிலே நிற்பதின் வழியாக தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு நோய்க்கு மனிதன் ஆளாகிறான். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் நடந்த ஒரு ஆய்விலே 100 நபர்களை தேர்வு செய்து ஆய்வு மேற்கொண்டால் குறைந்தபட்சம் 105 நபர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறது. குறிப்பாக தோலில் ஏற்படக்கூடிய புற்றுநோயினுடைய தாக்கம் இருக்கிறது என்று அந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லுது. ஏன் இப்படி ஏற்படுது, இந்த நோயினுடைய காரணி என்ன என்பதை கண்டறிய பின்னால் ஆய்வாளர்கள் போகும் பொழுது, இப்படி யாரெல்லாம் தோல் சம்பந்தப்பட்ட அதிகப்படியான நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறார்களோ இவர்கள் எல்லாருமே சன்பாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெயிலிலே கடற்கரை ஓரங்களிலே நீங்கள் பார்த்தால் தெரியும், வளர்ந்த நாடுகளிலே பகுதிகளிலே அரைகுறை ஆடைகளோடு அப்படியே குளித்து எழுந்து வந்துவிட்டு அந்த வெயிலிலே அப்படியே கிடப்பார்கள். இப்படி யார் இருக்கிறார்களோ
அவர்களுக்கு இது சார்ந்த நோய்கள் வருவதற்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இதை தவிர்ப்பதற்கு முயற்சியுங்கள் என்று அந்த ஆய்வாளர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஞ்ஞானத்தினுடைய எந்த வாடையுமே தொட்டு பார்த்திடாத அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினாங்க, இப்படி வெயிலில் நிற்பது தவிருங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய மருத்துவ காரணம் இருக்கிறது என்பதை அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். உறக்கம் நம் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சொல்லப்போனால் அல் குர்ஆன் உறக்கத்தை பற்றி சொல்லுகிறது. உங்களை ஓய்வெடுக்க, நீங்கள் ஆசுவாசம் அடைய அல்லாஹ் உங்களுக்கு உறக்கத்தை தந்திருக்கிறான், தூக்கத்தை தந்திருக்கிறான். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும், நீங்கள் புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு தூக்கத்தை அல்லாஹ் தந்தான். நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள், தூக்கமில்லாத உலகத்திலே நாம் மாட்டிக்கொண்டால் என்ன பாடுபடுவோம். தூக்கமில்லாத உலகம் வேண்டாம். ஒரு தொடர்ச்சியாக 3 நாட்கள் இல்லை தொடர்ச்சியாக 1 நாட்கள் 24 மணி நேரம் உறங்காமல் நாம் பயணித்து கொண்டே இருந்தால் எவ்வளவு தூரம் நம்முடைய உள் உறுப்புகளும் வெளி உறுப்புகளும் ரொம்ப பெரிய சோர்வு நிலையை அடையும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அல் குர்ஆன் எனவேதான் உறக்கம் என்பது உங்களுக்கான ஆசுவாசத்திற்கான நேரம் என்று சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க உறக்கத்தை பற்றி? ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஆனால் அன்னைக்கு அப்படி நேர தலைகீழாக இருக்கின்றது வேற விஷயம். ஆனால் ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். புகாரி ஷரீஃபிலே வருகிறது, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரஹுன் நௌம கபிலல் இஷாஇ வல் ஹதீஸ பாதஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்கு முன்னாடி தூங்க மாட்டாங்க. இஷாவுக்கு முன்னாடி, இஷா தொழுகிறதுக்கு முன்னாடி தூங்குறத வெறுத்தாங்க. வல் ஹதீஸ பாதஹா, இஷா தொழுதுட்டா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது, அரட்டை அடிக்கிறது, இந்த மாதிரி காரியத்தை ரசூலுல்லாஹ் பிரியப்படலை. அப்படின்னா என்ன புரியுது இந்த ஹதீஸில்? பெருமானார் இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்க மாட்டார்கள், இஷா தொழுது முடித்து விட்டால் தூங்காமல் பேசி கொண்டிருக்க மாட்டார்கள். உடனுக்குடன் தூக்கத்திற்கான ஏற்பாடு செய்துருவாங்க, வேகமாக தூங்க சென்று விடுவார்கள் என்று ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி இருக்குங்க, இதா தகத்தமல் இஷாஉ வல் அஷாஉ ஃபகத்திமு அல் அஷா. இஷாவுடைய நேரமும் வந்துடுச்சு, இரவினுடைய சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. எதை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும்? இரவு சாப்பாடு தயாராகிடுச்சு, இஷாவுடைய நேரமும் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சாப்பிட்ருங்க, அதுக்கு பின்னாடி தொலைப்போங்க. முதல்ல சாப்பாடை முடிச்சிடுங்க, அதுக்கு பின்னாடி தொலைப்போங்க. நீங்கள் கேட்குறான், சாப்பாடை விட தொழுகை என்ன மதிப்பு குறைச்சலா, அல்லது சாப்பாடை விட தொழுகை என்ன மதிப்பு குறைச்சலா, அல்லது தொழுகையை விட சாப்பாடு உசந்ததா என்று நாம் கேட்கலாம். ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸிலிருந்து சொல்ல வரக்கூடிய செய்தி, நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டு தொழுகைக்கு போனால் நிம்மதியாக தொழலாம். சாப்பாடு ஆறி போயிருமே, அல்லது வந்தவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே, இப்படியான உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துதலை உங்களுடைய உணவு தயாரிப்பு என்பது செய்து விடலாம். எனவே நீங்கள் உணவுக்கு முன்னுரிமை கொடுங்கள், அதற்கு அடுத்து நீங்கள் தொழச் செல்லுங்கள். அப்போ இந்த ஹதீஸிலிருந்து புரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவை சீக்கிரமாக எடுத்திருக்கிறார்கள். இரவு உணவை சீக்கிரமாக எடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு சர்வசாதாரணமாக இரவிலே 10:30 மணிக்கு மேலே சாப்பிடுவது, 12 மணிக்கு அஜரத், அதெல்லாம் அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் 2015க்கு முன்னாடி. இப்போ எப்படி தெரியுமா, 2 மணிக்கு சுட சுட எங்கே போனாலும் உணவு கிடைக்கும். அது சாப்பிட்றது தான் இப்போ ட்ரெண்டிங்னு சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் மருத்துவம் சொல்லுகிறது அதுதான் உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய கேடு. உங்களுடைய உடலின் உறுப்புகளிலே செரிமானத்திற்கென்று சில பகுதிகள் இருக்கிறது, அது தன்னுடைய வேலையை 10 மணிக்கு முடித்து விடும், ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கு மேலே நீங்கள் என்னத்தை போட்டாலும் சரிதான், அது உணவு செரிமானத்திற்கு சரியான வசதியை தராது. நீங்கள் கேட்கலாம், சரிச்சா என்ன, சரிக்காட்டி எங்களுக்கு என்ன அப்படின்னு. அன்பர்களே, பெருமானார் சொன்னார்கள், வயிறு தான் ஆரோக்கியத்தின் இடம். வயிறு தான், இந்த வார்த்தையை கவனிங்க, அல் மிஅதத்து ஹவுலுல் பதன். வயிறு தான், குடல் தான் ஆரோக்கியத்திற்கு இடம். அங்கிருந்து தான் உடலினுடைய எல்லா பாகங்களுக்கும் இரத்தம் போகுது. ஏன்னா உணவிலிருந்து தான் இரத்தங்கள் வெளியாகிறது. அந்த உடலினுடைய நாளங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் உணவிலிருந்து தான் அப்படியே பிரித்து பகிரப்படுகிறது. எனவே அது சரியா இருந்துச்சுன்னா ஆரோக்கியம் சரியா இருக்கும், அது கெட்டு போச்சுன்னா ஆரோக்கியம் கெட்டு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவை சீக்கிரமாக எடுக்க சொன்னதிலிருந்து இன்றைய மருத்துவர்கள் சொல்கிறார்கள், எவ்வளவு சீக்கிரமாக இரவு உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதை உறுதி செய்யலாம். எவ்வளவு லேட்டாக இரவு சாப்பாடை சாப்பிட்றீங்களோ
அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய உடலினுடைய ஆரோக்கிய கேடை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் சொல்றது இல்லைங்க, இன்றைய மருத்துவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவை சீக்கிரம் எடுத்துக்கொள்வதின் வழியாக எவ்வளவு பெரிய கருத்தை, எவ்வளவு பெரிய செய்தியை இந்த உம்மத்திற்கு, உலகத்திற்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, இரவு உணவை மட்டுமல்ல, இரவு தூக்கத்தையும் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹ் வல் ஹதீஸ பாதஹா, இஷா தொழுதாச்சுன்னா தேவையில்லாத பேச்சு பேசிக்கொண்டு நேரத்தை கழிக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒன்று கூடுதலே இரவு தான். இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரம் எப்படி மாறி போச்சுன்னு சொன்னால், ஏதாவது சில நாட்களில் அது விதிவிலக்கு, அது வட்டத்துக்குள்ளேயே வராது. ஆனால் வளமைப்படுத்தப்பட்டு இரவுதான் விழித்திருப்பதற்கான நேரமாக, இரவுதான் பேசுவதற்கான நேரமாக, இரவுதான் நீண்ட நேரங்கள் அரட்டை அடிப்பதற்கான, மற்ற விஷயங்களை குறித்து ஆய்வு செய்வதற்கான நேரமாக இன்றைக்கு மாறி இருக்கு. இதனுடைய விளைவு என்ன? எங்கே பார்த்தாலும் ஆரோக்கிய கேடு மலிந்திருக்கிறது. எங்கே திரும்பினாலும் உடலினுடைய சுகக்கேடு மலிந்திருக்கிறது. இருக்கா இல்லையா? அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொன்ன வார்த்தையிலிருந்து நாம் கவனிக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் WHO மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 15ஆம் தினம் உலக தூக்க தினமாக அனுஷ்டிக்கப்படுது. என்னது, தூக்கத்துக்கு ஒரு நாளா? ஆமாம், ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதம் 15ஆம் தேதி உலகத்தின் தூக்க தினமாக நினைவு கூறப்படுது. ஏன் தெரியுமா நினைவு கூறப்படுது? உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் ராத்திரி தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். சொல்லப்போனால் நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் மட்டும் ஒரு வருடத்திற்கு 10 மில்லியன் மக்கள், 1-2 இல்லைங்க, 10 மில்லியன் மக்கள் சரியான தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம்தான் அவனுடைய உடலுக்கு வலிமை. ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம்தான் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய வலிகளுக்கான நிவாரணி. ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம்தான், இந்த வார்த்தையை கவனியுங்கள், ஒரு மனிதனுக்கு சரியான தூக்கம்தான் மன அழுத்தத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கான மிகச்சிறந்த வழி. இன்னைக்கு மன அழுத்தத்தினால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? எங்கே திரும்பினாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைப்பதற்கு இயற்கை தரக்கூடிய அந்த தூக்கத்தை போன்று, இயற்கையான தூக்கத்தை போன்று எந்த ஒரு மருந்தும் மாத்திரையும் தராது. எங்கே போய் நீங்கள் மெடிடேஷன் எடுத்துக்கொண்டாலும் சரிதான், அதுவெல்லாம் கொடுக்காது. அது கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி எதுவென்றால் தூக்கம்தான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே, குறிப்பாக இஷாவுக்கு பின்னால் நேரத்திலே விரைவாக தூங்குவதற்கு முயற்சியுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். மகரீப் தொழுது முடித்து விட்டால் ஒரு காலம் இருந்தது. மகரீப் தொழுது முடித்து விட்டால் இஷாவுக்கு முன்பாக உணவை முடித்து விடுவார்கள். இஷா தொழுது முடித்து விட்டால் வேக வேகமாக வீடுகளில் விளக்குகள் அணைக்கப்படும். வேகமாக விளக்குகள் அணைக்கப்படும், விரைவாக உறங்கச் செல்வார்கள். அந்த சமுதாயம் ஆரோக்கியமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் ஆரோக்கியமாக இருந்தாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ரொம்பலாம் போக வேண்டாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனால் போதும், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனால் போதும், எவ்வளவு ஆரோக்கியமாக அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு லேட் நைட்டில் தூங்குறதுனால எக்கச்சக்கமான பிரச்சனைகளை, உடல் சார்ந்து, மனம் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, அந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கி தவிக்கக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இங்கே நான் உங்களுக்கு கவனப்படுத்தக்கூடிய விஷயம் ஒன்று தான். ரசூலுல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறாங்க, சீக்கிரமாக தூங்கப்பா, அதுதான் ஆரோக்கியன்றாங்க. சீக்கிரமாக தூங்க, அதுதான் ஆரோக்கியம். ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுடைய இபாதத்திற்கு அதுதான் வழிவகுக்கும். நீங்கள் கேட்டு பாருங்கள், நம்மள பல பேருக்கு இன்னைக்கு எப்போவுமே ஃபஜருக்கு வந்துடுவீங்களே, ஏன் இன்னைக்கு கொஞ்சம் நேற்று ரைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆகி போச்சு, எவ்வளவு 2 மணிக்கு தூங்குனேன், அதனால் காலையில் எந்திரிக்க முடியும் சொல்கிறாங்களா இல்லையா? அன்பர்களே, ரசூலுல்லாஹ் இந்த ஆய்வை குறித்து அன்று பேசினார்கள். ரசூலுல்லாஹ் சிந்திக்காத இடங்கள் கிடையாது. ரசூலுல்லாஹ்வின் ஹதீதை கவனியுங்கள். கஸ்ஸு ஷவாரிப வஃபு அல்-லிஹ்ய காலிஃபுல் முஷ்ரிகீன. ரசூலுல்லாஹ்வின் வார்த்தை, நீங்கள் உங்கள் மீசையை கத்திரியுங்கள், தாடியை வளர்த்துக்குங்க, தாடியை வளருங்க, மீசையை கத்திரியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். மீச தாடியை பற்றி இல்லாமல் ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க. ஆமாம் பேசியிருக்காங்க, சும்மா ஒன்றும் பேசலை. எப்படி அல் குர்ஆனினுடைய வார்த்தை வீணான வார்த்தை கிடையாதோ அப்படித்தான் அருமை நாயகத்தின் வார்த்தையும் வீணான வார்த்தைகள் கிடையாது. பொழுதுபோக்குக்கு நேரத்தை ஓட்டுறதுக்காண்டி பேசின வார்த்தைகள் கிடையாது. மைக்கை பிடிச்சிட்டா யாருக்காவது எதையாவது பேசி ஆகணுமே என்று நிர்பந்தத்தின் காரணமாக பேசிய வார்த்தைகள் கிடையாது. ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஆயிரம் அறிவியல் காரணங்கள் இருக்கும்.
ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாடியை வளருங்க, மீசையை கத்திரிங்க. தாடி வளர்ப்பதால் என்ன பலன்? அமெரிக்காவிலே கலிஃபோர்னியாவிலே இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலே ஆய்வு நடக்கிறது. 4 விதமாக மக்களை பிரிக்கிறார்கள். எப்படி? தாடி வச்ச பிள்ளைங்க, அவங்கள எல்லாம் ஒரு கேட்டகரி. அடுத்து தாடியை முழுசாக வைக்காம சில பேர் ஒரு கோடு மாதிரி போட்டிருப்பாங்க, இங்கிட்டு ஒரு கோடு, அங்கிட்டு ஒரு கோடு, அப்படியான மக்கள் சிலவர். மீசை மட்டும் பெருசாக வளர்ந்துருக்காரு, கடா மீசை மாதிரி, ஆனால் தாடி இல்லை அவருக்கு, அப்படியான மக்கள் சிலர். சில மக்கள் மொத்தமாக வழித்தெடுத்து கிளீன் ஷேவ் பண்ணக்கூடியவர்கள். இப்படியாக 4 விதமான கேட்டகரியில் மக்களை பிரிக்கிறாங்க. பிரித்து ஆய்வு செய்து அதனுடைய ரிப்போர்ட்டில் என்ன கிடைச்சது தெரியுங்களா? அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜே பிலிகிரின் என்று சொல்லக்கூடிய அந்த மனோ தத்துவவியல் பேராசிரியர் சொல்கிறார், இதில் பிரித்ததிலே தாடியுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு சில முக்கியமான தகுதிகளும் சில உள்ளம் சார்ந்த தைரியமான சில எண்ணங்களும் இருக்குது. ஒன்று, ஆண்மையுள்ளவராக தாடி நிறைவாக வைத்திருக்கக்கூடியவர் இருக்கிறார். தாடியின் வழியாக முகத்திற்கு ஒரு அழகிய தோற்றம் கிடைக்கிறது. தாடியின் மூலமாக கம்பீரம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. தாடி உள்ளவர் துணிவு மிக்கவராக இருக்கிறார். தாடியை வளர்ப்பதன் வழியாக ஆரோக்கியத்தினுடைய அறிகுறிகள் அவருக்கு தெரிகிறது. குறிப்பாக தொண்டையை தாக்கக்கூடிய புற்றுநோய்கள், தொண்டை வழியாக தாக்கி அவருடைய குரலிலே அவருடைய பேச்சிலே இடைமுறிவை செய்யக்கூடிய சில கிருமிகளை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு தடுப்பு ஆயுதமாக தாடி இருக்கிறது. இவ்வளவு பலன்கள் தாடி வைத்தவர்களுக்கு கிடைக்கிறது. இதெல்லாம் வைக்காதவங்களை கம்பேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்குது, இவங்களுக்கு இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது என்று சொல்கிறார். அன்பர்களே, பெருமானார் ஒற்றை வரிதான் சொன்னார்கள், தாடியை வளருங்கள், மீசையை கத்தரியுங்கள். இதன் வழியாக எவ்வளவு பெரிய அறிவியல் விஷயத்தை உலகத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனப்படுத்த வேண்டும். சொல்ல வரக்கூடிய நோக்கம் என்னவென்றால், திருக்குரானும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சிந்தனை செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. ரசூலுல்லாஹ் சிந்தனை செய்ய சொல்கிறார்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். இன்னைக்கு நம்மள எத்தனை பிள்ளைகள் ஆய்வுக்கு பொருட்களை எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி அதுபோன்று உண்டான துறைகளை நோக்கி நகருகிறோம் என்பதை நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டும். மத்திய காலம் என்று வரலாற்றிலே சில காலங்கள் இருக்கிறது. கிபி 500 1500 காலகட்டம், அந்த 1000 ஆண்டுகளை வரலாற்றிலே மத்திய காலம் என்று குறிப்பிடுகிறார்கள். வரலாற்று ஆசிரியர் பிலிப் கே ஹிட்டி சொல்கிறார், ஹிஸ்டரி ஆஃப் அரப்ஸ் என்கின்ற அந்த புத்தகத்திலே அவர் சொல்கிறார், மத்திய காலத்திலே ஆரம்பத்தில் மனித இனத்திற்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய பணியாற்றியவர்கள் யார் என்றால் முஸ்லிம்கள் தான். அந்த மத்திய காலம் என்பது ஐரோப்பியாவினுடைய இருண்ட காலம் என்று வரலாறு சொல்கிறது. அந்த கிபி 500 1500 காலகட்டத்திலே ஐரோப்பியா இருளில் சிக்கி தவித்திருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் அறிவொளியை இந்த உலகத்திற்கு ஏற்றி கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் என்று நான் சொல்லவில்லை, ஒரு வரலாற்று ஆசிரியர் பிற மதத்தை சார்ந்தவர் சொல்கிறார், பிலிப் கே ஹிட்டி சொல்கிறார். மருத்துவத்துறையில் நம்முடைய முஸ்லிம்களுடைய பங்களிப்பு எவ்வளவு தூரம் இருக்கிறது அன்பர்களே. இமாம் ராசி என்று சொல்வார்கள், மிகச்சிறந்த திருக்குரானுக்கு விரிவுரை எழுதியவர். அவர் திருக்குரானுக்கு மட்டும் விரிவுரை எழுதவில்லை, அல் ஹாவி என்கின்ற ஒரு நூலை எழுதினார். இந்த நூல் எவ்வளவு பெரிய பிரசித்தி பெற்ற நூல் என்றால், வரலாற்று ஆசிரியர் அறிவியல் சார்ந்த மிகச்சிறந்த நுட்பமான செய்திகளை உலகத்திற்கு சொன்ன ஜி.டி. பெர்னால் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் சொல்கிறார், 17ஆம் நூற்றாண்டிலே ஐரோப்பியாவிலே இருந்த பல்கலைக்கழகங்களிலே இமாம் ராசி எழுதிய அந்த மருத்துவ புத்தகம்தான் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அல் ஹாவி என்று சொல்லக்கூடிய அந்த நூல் பாடத்திட்டத்தில் இருந்தது என்று அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அது மட்டுமல்ல, பைபிள் ஆஃப் மெடிசன் அந்த மருத்துவத்துறைக்கே பைபிளாக போற்றப்படுகிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அதுதான் அல் கானூனு ஃபி திப். இந்த நூலை எழுதி தந்தவர் யார் என்றால் அலி இப்னு சீனா. அவரை பொதுவாக அவசீனா என்று அழைப்பார்கள். இவருடைய புத்தகம்தான் மருத்துவத்துறைக்கு பைபிளாக இன்று வரை பார்க்கப்படுகிறது. H.G. வெல்ஸ் என்கின்ற ஆசிரியர் சொல்கிறார், தி அவுட்லைன் ஆஃப் ஹிஸ்டரி என்கின்ற நூலிலே அவர் சொல்கிறார், இவருடைய புத்தகத்தை, இந்த மருத்துவத்துறையில் இவர் எழுதி தந்த புத்தகத்தை படித்தவர்கள் தான் உலகத்தில் ஏராளமான நபர்கள். அன்றைய காலகட்டத்திலே, அதாவது மத்திய காலம் என்று சொல்லக்கூடிய வரலாற்றிலே, அந்த 500க்கு பின்னால் ஐரோப்பியாவிலே எப்படியான ஒரு பார்வை இருந்ததென்றால், சமய அடிப்படையில் தான் மருத்துவம் செய்ய வேண்டும். மருத்துவ துறைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டது.
இந்த மாதிரியான வெளியிலிருந்து மருத்துவ உபகரணங்களை கொண்டு மருத்துவம் செய்வதை வெறுத்தார்கள். சொல்லப்போனால் அப்படியான நபர்களை தீயிட்டு கொளுத்தினார்கள். அப்படியான நபர்களை ஓட ஓட ஊரை விட்டு விரட்டினார்கள். அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் தான் அறுவை சிகிச்சை செய்தார்கள். முஸ்லிம்கள் தான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனையை ஆற்றினார்கள். ஐரோப்பியாவினுடைய காலகட்டத்திலே இஸ்லாமியர்கள் வந்துதான் மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தார்கள் என்று இந்த வரலாற்று ஆசிரியர்கள் அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய செய்தி எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்மள பல பேருக்கு பெரிய இடைஞ்சலை தரக்கூடியது கணக்கு இல்லையா? மேக்ஸ் துறையிலே, கணக்கு துறையிலே ரோமன் லெட்டர்களை வைத்துத்தான் கணக்கிட்டு கொண்டிருந்த காலத்திலே முஸ்லீம்கள் வந்துதான் 1, 2, 3 என்று அந்த எண்களை அறிமுகப்படுத்தினார்கள். அதுவரை அந்த எண்கள் ஆங்கில எழுத்தினுடைய குறியீடாக பார்த்தது இல்லை, இதை வச்சும் கணக்குக்கு பயன்படுத்தலாம் என்பதை முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்தினார்கள். மட்டுமல்ல, சிஃபர் என்று சொல்லக்கூடிய, நாம் 0 என்று சொல்கிறோமே, இதை அரபியிலே சிஃபர் என்பார்கள். இந்த 0 என்பதை அறிமுகப்படுத்தி அதன் வழியாக ஒரு எண்ணினுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்கு, ஒரு எண்ணினுடைய கணத்தை கூட்டுவதற்கு, ஒன்றுதான் பக்கத்தில் எத்தனை சைபர்கள் சேர்கிறதோ அவ்வளவு தூரம் அதனுடைய வெயிட் கூடிக்கிட்டே போகும் இல்லையா? அந்த சிஃபரை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லீம்கள் தான். இன்றைக்கு வரைய கணக்கிலே அல்ஜீப்ரா என்பது மிக முக்கியமான ஒரு 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 அமைப்பு. அந்த அமைப்பை கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? முஸ்லீம்கள் இப்படிலாம் பங்காற்றிருக்காங்கன்னு சொல்லி பீத்துவதற்காக வேண்டிய அல்ல. இவ்வளவு ஆய்வு கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை கொடுத்த முஸ்லீம்களின் அந்த வரிசையிலே வந்த நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு ஆய்வுக்கும் சிந்தனைக்கும் விஞ்ஞானத்துறைக்கும் நாம் அடித்தளம் இடுகிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பக்கத்திலே கர்நாடகத்திலே புர்காவிற்கு, ஹிஜாபுக்கு தடை என்கின்ற சூழல் வருகிற பொழுது நிறைய கருத்தரங்கள் நடந்தது. அந்த கருத்தரங்களே ஒரு சில பெண்மணிகள் பேசிய அந்த காணொளிகளை நான் பார்த்தேன். முஸ்லீம் பெண்கள் பேசுகிறார்கள், எங்களுக்கு இந்த ஹிஜாப் என்பது எங்களை அடையாளப்படுத்துவதற்கான ஒன்று, எங்களுக்கு எங்கள் மார்க்கம் தந்த சுதந்திரமாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், நார்மலாக ஆடை உடுத்தி வெளியே போவதை விட இந்த ஹிஜாபுடன் போவது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு தருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு செய்தி சொன்னாங்க. நாங்கள் போட்டிருக்கக்கூடிய ஆடை என்பது எங்களுடைய உடலை மறைக்கத்தானே ஒழிய எங்களுடைய சிந்தனையையோ எங்களுடைய எண்ண ஓட்டத்தையோ போட்டு மூடுவதற்கு அல்ல. எங்கள் சிந்தனை விசாலமாக இருக்குது, நாங்கள் இன்னும் அறிவுத்தளத்தில் பயணிக்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கிறோம் என்று அந்த சில பெண்கள் பேசியது உள்ளபடியே மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்தது. அன்பர்களே, ஆய்வுத்துறை தான் இன்றைய காலத்தில் ரொம்பவும் தேவை. சிந்தனை தளத்திலே நாம் பயணிக்க வேண்டும். 100 ஆண்டுக்கு பின்னால் இந்திய நாடு எப்படி ஆக வேண்டும் என்று 1925 கோல்வாக்கருடைய தலைமையிலே RSS திட்டம் போட்டது. இன்னைக்கு அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்க நகர்வுக்கு வந்து விட்டார்கள் இல்லையா? நீதிமன்றத்தை வைத்து எப்படி களமாடலாம், சமூகத்தை பிரிக்கலாம். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த கட்சிக்கு சார்பாக வக்கீல் இருக்கிறார், அட்வொகேட் இருக்கிறார் என்று. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பாக நீதிபதி இருந்து அங்கிருந்து தீர்ப்பு எழுதுகிறார் என்றால் இதற்கு பின்னால் இருப்பது சிந்தனை ஓட்டமிக்க அவர்களுடைய செயல்பாடு. அப்படியான சிந்தனை ஓட்டமிக்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அறிவுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஆய்வாளர்களை நாம் உருவாக்க வேண்டிய தேவையும் காலத்தின் அவசியமும் இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.